தாரகாசுரன் சதிதேவியை கொல்ல தனது அசுரர்களில் சிறந்த வீரர்களை அனுப்பினான். அசுரர்களும் தாரகாசுரன் கூறிய பணியை செய்ய சதி இருக்கும் இடத்தை அடைந்தார்கள். சதிதேவி சிவனை மணப்பதற்கான விரதத்தை மேற்கொண்டிருந்தாள். இதுதான் சரியான சமயம் என்று சதியை கொல்ல முயன்றனர். அந்நிலையில் அசுரர்களை கண்டு பயந்த சதிதேவி செய்வது அறியாது நின்றாள். அவ்வேளையில் சிவபெருமான் தோன்றி அசுரர்களுக்கு எதிராக போராட ஆயத்தமானார். தன் முன் நிற்பது எம்பெருமான் என்று அறிந்தும் தன் அரசனின் உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சதிதேவியை கொல்ல அசுரர்கள் முற்பட்டனர். தான் கற்ற அனைத்து வித்தைகளின் சக்திகளை ஒன்றிணைத்து தனது சூலாயுதத்தால் அந்த அசுரர்களை சிவபெருமான் கொன்றார். சதிதேவி அசுரர்களை கொன்ற சிவபெருமானுக்கு நன்றி கூறி தன் விரதத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தாள். சிவனை எண்ணி கடுந்தவம் புரிந்தாள். சதிதேவியின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் சதிதேவியின் முன் தோன்றி, தேவியே, உன் தவத்தால் யானாக மகிழ்ந்தோம், வேண்டும் வரத்தினை கேட்பாயாக என்று கூறினார். இவ்வேளையில் தன் மகளான தாட்சாயினி தேவிக்கு சுயம்வரம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் தன் மகளுக்கு இணையான மாப்பிள்ளை தன் மகளை தேர்ந்தெடுப்பாள் எனும் செய்தியை எல்லா தேவர்கள் மற்றும் ரிஷிகளுக்கு அனுப்பினார் பிரஜாபதியான தட்சன். தான் அனுப்பிய சிறந்த படை வீரர்கள் இறந்த செய்தியை அறிந்த தாரகாசுரன் தன் வீரர்களை கொல்ல எவருக்கு துணிவுண்டு என சினந்து தன் ஒற்றர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். அவ்வேளையில் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் அசுரர்களின் சபைக்கு வருகை தந்தார். அக்கணம் சபையிலிருந்த அனைத்து அசுரர்களும் அசுரர்களின் வேந்தனுமான தாரகாசுரன் அவரை பணிந்து வணங்கி நின்றார்கள். தாரகாசுரனின் முகத்தில் இருந்த வாட்டத்தை அறிந்து என்ன நிகழ்ந்தது என சுக்கராச்சாரியார் வினவினார். தாரகாசுரன் தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த செய்திகள் யாவற்றையும் தங்களின் குருவான சுக்கராச்சாரியாரிடம் எடுத்து கூறினார். அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் அவனிடம், அடமூடனே, குல வேறுபாடின்றி எல்லோருக்கும் அருள் பாலிக்கும் எம்பெருமானின் இல்லத்தாலை கொள்ள துணிந்தாயா மூர்க்கனே என வஞ்சித்தார். குருவின் பேச்சை கேட்ட தாரகாசுரன் தான் ஏன் அவ்விதம் செய்ய முற்பட்டேன் என்னும் விவரத்தை குருவிற்கு எடுத்துரைக்கின்றார். குருவே, நான் சிவபெருமானிடம் என்னுடைய அழிவு என்பது சிவபெருமானின் வாரிசுகளால் நிகழ வேண்டும் என்னும் வரத்தினை பெற்றுள்ளேன். இந்நிலையில் சிவனுக்கும் தாட்சாயினிக்கும் திருமணம் நிகழ்ந்து புத்திரன் உருவாகுமானால் எனக்கு அழிவு ஏற்பட்டுவிடும். என்னுடைய அழிவு என்பது அசுரகுலத்தின் அழிவின் ஆரம்பம். அதனால்தான் சதியை கொல்ல நம் வீரர்களை அனுப்பினேன் என்று தன் நிலையிலான கருத்தினை தாரகாசுரன் எடுத்துரைத்தான். அவ்வேளையில் அசுரர்களின் மற்றொரு ஒற்றர் மூலம் சதிக்கு சுயம்பரம் நிகழப்போவதையும் அதன் மூலம் தன் மகளுக்கு பிடித்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து வைக்க தச்சன் முடிவு செய்ததையும் தாரகாசுரன் அறிந்தான். இந்த சமயம் தாட்சாயினி சிவனிடம், நீங்களே என் பதியாக வரவேண்டும் என்னும் வரத்தினை வேண்டி நின்றாள். தாட்சாயினி கேட்ட வரத்தை சிவபெருமானும் அருளினார். தாட்சாயினி மனம் நெகிழ்ந்து சிவனை அரவணைத்தாள். போகங்கள் பல கடந்த சிவபெருமானால் தாட்சாயினியின் அரவணைப்பில் இருந்து மீள மனமில்லாமல் தன் இல்லத்தாலை சிவபெருமான் அரவணைத்தார். பிரஜாபதியான தட்சன் தன் மகளின் சுயம்வரம் பற்றிய இனிய செய்தியை சொல்வதற்காக தாட்சாயினியின் அறைக்கு வந்தார். தச்சனின் வருகை அறிந்த சிவபெருமான் தாட்சாயினியை விட்டு விலகி மறைந்தார். தாட்சாயினி தான் இருக்கும் இடத்தை உணர்ந்து இயல்பு நிலைக்கு வந்தார். தன் தந்தையான தச்சனின் பாதத்தில் விழுந்து சிவனிடம் பெற்ற வரத்தை சொல்வதற்குள் தன் அன்பு மகளான தாட்சாயினியிடம், உன் எதிர்காலம் சிறக்க நல்லதொரு வரன்களை முடிவு செய்ய எல்லா லோகங்களில் உள்ள இளவரசனுக்கும் செய்தி அனுப்பிவிட்டதாக பிரஜாபதியான தட்சன் கூறினார். பிரஜாபதியான தட்சன் கூறிய கூற்றுகளை கேட்ட தாட்சாயினி தான் ஏற்கனவே தன்னுடைய பதியை தேர்வு செய்துவிட்டதை தன் தந்தையிடம் கூறவும் முடியாமல், தந்தையின் ஆணையை மீறவும் முடியாமல், நிகழ்வது நிகழட்டும் என்று சிவனிடம் பெற்ற வரத்தினை எண்ணி மனதை அமைதியாக்கி தந்தையின் முன்பு தாட்சாயினி தேவி தன்னுடைய புன்முறுவலை பூத்தார். அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் தாரகாசுரனிடம், நீர் எவ்வகையில் முயற்சி செய்தாலும் சதியை உன்னால் கொல்ல இயலாது என்றும் தன் சீடனை அமைதியுடன் செயலாற்றும்படியும் கூறினார். ஆனால் தாரகாசுரன் குருவின் ஆணையை மீறி சதியின் சுயம்பரத்தில் தேவர்கள் போல் வேடம் தரித்து சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சதியை கொன்று விடுமாறு தன் வீரர்களை அனுப்பினார். இம்முறையில் எவ்வித பிழையுமின்றி சொன்னதை நிறைவேற்றி வருமாறு தன் வீரர்களை எச்சரித்தான் தாரகாசுரன். அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியாருக்கு தாரகன் கூற்றிலிருந்து ஒன்று புலப்படலாயிற்று. அசுர குருவான சுக்கராச்சாரியார் தேவர்களிடம் போரில் ஈடுபடும் பல அசுரர்கள் மாண்டு விடுகின்றனர். வேந்தர்களின் அர்த்தமற்ற வீம்பு மற்றும் பிடிவாதத்தால் அசுர இனத்தில் பல வீரர்களை இழந்துள்ளதை எண்ணி
வருந்தி கொண்டு இருந்தார். இவ்விதம் நடக்கும் இறப்புகளை தவிர்க்க சிவபெருமானிடமிருந்து இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவனி மந்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என எண்ணினார். சஞ்சீவனி மந்திரத்தை அறியும் பொருட்டு சுக்கிராச்சாரியார் சிவனை நோக்கி தவம் செய்ய முடிவு செய்து ஒரு அடர்ந்த வனத்தை தேர்வு செய்து தவம் புரிய ஆரம்பித்தார். இவ்வேளையில் தட்ச பிரஜாபதி அரண்மனையில் சுயம்வரம் விழாவிற்கு மூவுலகத்தில் உள்ள தேவர்களும் ரிஷிகளின் வாரிசுகளும் வருகை புரிந்து சுயம்வர மேடையில் தாட்சாயினியின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் மணமகள் அறையில் தாட்சாயினி என்ன நிகழுமோ என்று எதுவும் அறியாமல் தன் வாழ்க்கையின் போக்கினை நோக்கி கவலை தேய்ந்த முகத்துடன் காணப்பட்டார். தோழிகள் மற்றும் தன் உடன் பிறந்த சகோதரிகள் ஆதரவு கூறியும் தலை இழந்த முகத்துடன் தாட்சாயினி காணப்பட்டார். தாரகாசுரனால் அனுப்பப்பட்ட மாறு வேடத்தில் வந்த அசுரர்கள் அரண்மனையின் நுழைவு வாயிலில் நுழைந்து வந்தபோது அவர்களின் சுயரூபம் புலனாயிற்று. பின் அந்த அசுரர்களை அரண்மனையின் மெய்காப்பாளர்களால் பிடித்து வெளியேற்றப்பட்டனர். அரண்மனையின் அரியணை பகுதியை அடைந்த பிரஜாபதியான தட்சனை கண்ட அனைவரும் எழுந்து வணங்கினர். அனைவரின் வணக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு அவரவர் இருக்கையில் அமரச் சொன்னார் தட்ச பிரஜாபதி. தன் மகளான தாட்சாயினியை சுயம்வர மேடைக்கு வருமாறு அழைத்தார். தன் பெற்ற மகள்களில் அதிக அன்பு கொண்ட செல்லமாக சதி என்று அழைக்கும் தாட்சாயினியை திருமண கோலத்தில் காண மிகுந்த ஆவல் கொண்டனர். தன் தோழிகளுடன் கையில் மாலையுடன் திருமண கோலத்தில் தன் தந்தையின் ஆணையை ஏற்று தன் மனதில் கொண்ட மையலை மறைத்து சபையில் கூடிய அனைவரின் முன்னிலையில் மகிழ்வில்லாத புன்முறுவலுடன் தாட்சாயினி தேவி வந்தார். தந்தையான தட்ச பிரஜாபதி தன் மகளின் திருமண கோலத்தை கண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார். பின் சபையின் முன்னிலையில் தன் மகளான தாட்சாயினி தேவியை அறிமுகம் செய்தார். சபையில் கூடியுள்ள அனைத்து இளவரசர்களின் திறமைகளையும் அவர்கள் ஆளும் பகுதிகளின் வளங்களை பற்றியும் தன் மகளான தாட்சாயினியிடம் கூறினார். தந்தையின் கூற்றை கேட்டுக்கொண்டிருந்த தாட்சாயினி தேவிக்கு தன் கணவனை தேர்ந்தெடுக்கும் நேரம் இதுதான் என்னவோ என மனம் குழம்பிய நிலையில் முகவாட்டத்துடன் காணப்பட்டார். அங்கு வந்த அனைவரின் விவரங்களையும் கூறி முடித்தவுடன் தன் மகளான தாட்சாயினியிடம், மகளே, உனக்கு பிடித்த கணவனை இங்கு வந்துள்ள இளவரசர்களில் தேர்வு செய்து கொள்வாயாக என கூறினார் தட்ச பிரஜாபதி. தந்தையின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சபையின் மையத்தில் இருந்த மேடையில் ஏறி அங்கு வந்த இளவரசர்களை பார்த்து கொண்டிருந்தார். கண்கள் பார்வையிட்டதே தவிர தன் மனதில் சிவன் பற்றிய எண்ணங்களும் புத்தியில் சிவனை பற்றிய சிந்தனைகளும் அலைப்பாய்ந்தன. இக்கணம் சிவன் கண்முன் தோன்றினால் அவருடன் செல்ல மனம் துடித்தது. சிவன் தன்னை மணப்பதாக கூறி வரமளித்தார். ஆனால் அவர் இன்னும் வரவில்லையே என எண்ணும் தருவாயில் அக்கணத்தில் வெண்ணிற புகை அரண்மனை முழுக்க பரவலாயிற்று. அந்த வெண்ணிற புகையின் மையத்தில் சூலாயுதத்துடன் பிறை சூடிய சிவபெருமான் உதயமானார்.